श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् आचार्यं तिरुवडिगळे शरणं हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे यत्प्रसादेन वचसां प्रसादादिगुणोदयः साविर्भवतु वाग्देवी मयि वाचा प्रसन्नया नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नमोऽस्तु ते व्यास विशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्रे येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमय प्रदीपः ஸ்ரீமத் பகவத்கீதை அதுல 9 அத்தியாயங்கள் பூர்த்தி ஆயிருக்கு. இப்ப அடுத்தது 10வது அத்தியாயம் ஆரம்பிக்கணும். இதுக்கு பூர்ணத்தின் வைபவம் அப்படின்னு பெயர் இந்த அத்தியாயத்துக்கு. அதாவது பகவானே சர்வமும் அப்படின்னு விளக்கக்கூடியதான ஒரு அத்தியாயம். இதுவரையில் அர்ஜுனன் அவனுக்கு ஏற்பட்ட சந்தேகங்கள், அவனுக்கு ஏற்பட்ட கலக்கங்கள் இதெல்லாம் பகவான் ஓரளவுக்கு நிவர்த்திச்சுட்டே வந்து பிறகு இப்போ தன்னுடைய 8வது அத்தியாயம் மோட்சபரமான விஷயங்களை சொன்னார். எப்படி தன்னை அடைய முடியும் அப்படிங்கறத 8வது அத்தியாயத்துல சொல்லி பிறகு 9வது அத்தியாயத்துல தன்னை எப்படி ஆராதனம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம்னு சொல்லி அதற்கு பிறகு அதெல்லாம் கூட தேவையில்லை, கடைசியா என்ன நினைச்சுட்டு என்ன ஸ்மரிச்சாலே போரும் அப்படிங்கிற பரியந்தம் பகவான் 9வது அத்தியாயத்துல தன்னை ஆராதிக்க கூடிய முறைய நமக்கு சொல்லி கொடுத்தான். பிறகு இப்ப 10வது அத்தியாயம் தன்னுடைய பூர்ண வைபவங்கள் தனக்கு வருது. பகவான் எப்படி ஆராதிக்கிறது அப்படின்னு கேட்ட அர்ஜுனன் அப்படியே உட்காந்துருக்கு. இப்படி பகவானையே பாக்குறான். இப்படி பகவானையே அப்படி பார்க்க என கேட்க கேட்க அமிர்தமா இருக்கு இல்லையா? கீதாமிர்தம் அமிர்தமா இருக்கு. அப்படி அமிர்தமா இருக்கு. இங்க அர்ஜுன வாச்சான்னு ஆரம்பிக்கலையே மறுபடியும். அதனால கேட்கிற அர்ஜுனனை பார்த்ததும் பகவானுக்கு ஒரு ஆசை வந்துடுது. அர்ஜுனனுக்கு இன்னும் நம்ம நிறைய சொல்ல மாட்டோமா? எப்போதுமே கேட்கிறவர்கள் நன்னா கேட்டாதான் சொல்றவர்களுக்கும் இன்னும் கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். இன்னும் நிறைய சொல்லலாமே அப்படின்னு தோணும் இல்லையா? அப்படி ஆசையா கேட்கிற அர்ஜுனனை பார்த்த உடனேவே பகவானுக்கு இன்னும் கொஞ்சம் சொல்ல மாட்டோமான்னு தனக்கே தோணிடுத்து போல இருக்கு. அதனால இங்க தானே தன்னுடைய வைபவங்களை சொல்ல ஆரம்பிக்கிறான். இங்க ஸ்ரீ பகவானு வாச்ச அப்படின்னு 10வது அத்தியாயம் ஆரம்பிக்கிறது ரொம்ப ஆச்சரியகரமானது. இந்த அத்தியாயமே என்ன சொல்றான்? பகவானே சர்வமும் அப்படிங்கிற நிரூபணம் இந்த அத்தியாயத்துல நமக்கு தெரியும். பூய ஏவ மகாபாஹோ ஸ்ருணுமே பரமம் வசஹா யத்தேகம் பிரியமானாய வக்ஷ்யாமி ஹிதகாம்யயா பூய ஏவ மகாபாஹோ. அதாவது அர்ஜுனனை பார்த்து சொல்றான், ஸ்ருணுமே பரமம் வசஹா, என்னுடைய பிரியமான அர்ஜுனா நான் சொல்றேன் கேள். ஸ்ருணுமே, ஸ்ருணுமேனா கேளு, நான் சொல்றேன் கேளு. எத்தேகம் பிரியமானாய, அவ்வளவு பிரியமானவன் இல்லையா அர்ஜுனன் கிருஷ்ணனுக்கு. இனி எவ்வளவு பிரியமானவன், எத்தகைய பிரியமானவன் அர்ஜுனன் கிருஷ்ணனுக்குன்னு அளக்க முடியுமா? பாரதம் பூரா நம்ம கேட்டவாளுக்கு தெரியும் அர்ஜுனனை கிருஷ்ணன் எவ்வளவு பிரியமா வச்சுருந்தான் அப்படின்னு தெரியும் இல்லையா? அவ்வளவு பிரியமான அர்ஜுனன் கிட்டக்க சொல்ல மாட்டானா என்ன பகவான் இத? அதனால நீ எனக்கு அவ்வளவு பிரியமானவன், மேலும் நீ என் மேல அவ்வளவு பிரியம் வச்சிருக்காய். என்னுடைய பிரியத்துக்கு நீ பாத்திரமானவன், உன்னுடைய பிரீத்திக்கு நான் பாத்திரமானவன். அதனால உனக்கு நான் இத சொல்லலாம் சொல்றேன். எத்தேகம் பிரியமானாய வக்ஷ்யாமி ஹிதகாம்யயா. எதுக்குப்பா சொல்ற?
அர்ஜுனன் அப்படி கேட்கல. ஒருவேளை அப்படி ஒரு கேள்வி வந்தா எதுக்கு அவன் ஒண்ணும் கேட்கலையே, பின்ன எதுக்கு இப்ப இத சொல்றான் அப்படின்னா, பக்ஷ்யாமி ஹிதகாம்யயா, உன்னுடைய ஹிதத்துக்காக, உன்னுடைய நல்லதுக்காக, உன்னுடைய நல்லதுக்காக நான் இத சொல்றேன் கேள். அது எதனால அப்படி என்னிடத்துல வந்து சொல்லுவானேன்னா, பிரியமானாய, அவ்வளவு பிரியம், அந்த பிரியத்தினால சொல்றேன் அப்படின்றது. அர்ஜுனன் இன்னமும் அப்படியே ஆர்வமா அப்படின்னு புருவத்தை அப்படி நெளிக்கிறான். புருவத்தை இப்படி நெளிச்சு அப்படி கிருஷ்ணனை பாக்குறானாம், இன்னும் அப்படி ஆர்வமா கேட்கணுங்கிற ஆர்வத்துல பாக்குறான். ஏன்னா இவ்வளவு நேரம் முதல் 6 அத்தியாயத்தை பார்த்தோம்னா அர்ஜுனனுடைய சந்தேகங்கள் வரும். அப்பப்ப கேக்குறான், கர்மாவா ஞானமா எது பெருசு சொல்லு, கர்ம யோகமா ஞான யோகமா, கர்மாவா ஞானமானு தெரியலையே, கர்மாவா அகர்மாவா, இல்ல கர்ம யோகம் தான் பெருசுன்னு ஏன் சொல்ற, ஞான யோகம் பெருசுன்னு நான் அதுலயே போறேனே, கிரகஸ்தாசிரமத்துல ஏறுன்னு என்ன ஏன் சொல்ற, சன்னியாசாசிரமத்திலேயே நான் போறேனே, இவ்வளவு கேள்விகள் கேட்டுட்டே வந்தான் இல்லையா. முதல்ல 6 அத்தியாயங்கள் பார்த்த அந்த தியான யோகம் வரைக்கும் அப்படிதான் வரும். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா மேல மேல அர்ஜுனன் இதை சொல்லு இதை சொல்லு இதை சொல்லுன்னு கேட்கிறான். காரணம் பகவத் குணங்கள். இனிமே ஒரு 6, 7, 7வது அத்தியாயம் 8வது அத்தியாயத்துல இருந்து பார்த்தோம்னா எல்லாம் பகவத் குணங்கள், எல்லாம் பகவான் தன்னுடைய குணங்களை சொல்றதுனால யாருக்குதான் கசக்கும் பகவானுடைய குணங்களை கேட்கறதுக்கு. அதுலயும் அர்ஜுனன் அதுவும் பிரியமானாயன்னு சொல்லியிருக்கான். பகவானுக்கு பிரியமான அர்ஜுனனுக்கு பகவானை பத்தி கேட்கறதா கசக்கும். அதனால இது எந்த அடுப்புல எந்த சந்தேகமும் வரல, எந்த சந்தேகம் எந்த கொஸ்டின்ஸும் இல்லாம மேற்கொண்டு சொல்லு சொல்லு சொல்லுன்னு தான் வருது. அர்ஜுனன் இனி சொல்றதெல்லாம் அப்புறமா எல்லாம் பாத்துக்கலாம், முதல்ல நீ சொல்லு 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 சொல்லுன்னே உட்காந்துருக்கான் அர்ஜுனன். அதனாலதான் எந்த சந்தேகமும் எதுவும் கேட்காம கிருஷ்ணன் வாயால அவன் என்ன என்ன சொல்லணும்னு நினைக்கிறானோ எல்லாம் சொல்லிடட்டுமே அப்படின்னு ஆசையோட உட்காந்துருக்கக்கூடிய அர்ஜுனனுக்கு பகவான் சொல்றான், எத்தேகம் பிரியமானாய வக்ஷ்யாமி விஷயங்களை சொல்றேன். பூர்ணத்தின் வைபவத்தை உன்னுடைய ஹிதத்துக்காக நான் சொல்றேன். நமே விதுஹு சுரகணாக பிரபவம் ந மஹர்ஷயஹ அஹமாதிஹி ஹி தேவானாம் மஹர்ஷீணாம் ச சர்வஷஹ நமே விதுஹு சுரகணாக. உன்னுடைய ஹிதத்துக்காக, ஏன்னா விஸ்வரூபத்தை காட்டுறது கூட பகவானுடைய எண்ணம் கிடையாது. விஸ்வரூபத்தை காட்டி மத்தவாளை மிரட்டணும்னு பகவானுடைய எண்ணமான்னு யசோதைக்கு காட்டலையான்னு விஸ்வரூபம். யசோதைக்கு விஸ்வரூபம் காட்டி நான் தான் ஈஸ்வரன் இந்த ஈஸ்வரத்துவத்தை காட்டணும்னு நினைச்சிருந்தானாகில் அப்படியே நிறுத்தியிருப்பான் யசோதைய. ஆனா அடுத்த க்ஷணம் அவளுக்கு கொஞ்சம் ஞானம் வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனேவே தன்னுடைய புன்முறுவலிட்டு தன்னுடைய சிரிப்பால அம்மா அம்மான்னு அழ ஆரம்பிச்சான். அது போல அவளுக்கு விஸ்வரூபம் காமிச்சு அவளை மிரட்டணுங்கிறது பகவானுடைய எண்ணம் இல்லையே. அது போலதான் எங்கேயுமே கௌரவர்கள் சபையில கூட அவர்களை மிரட்டணுங்கிற எண்ணம் இல்லை. அது ஒரு கோபத்தினால் எடுத்த ஒரு விஸ்வரூபம். தன்னை கைது பண்ண போறான் துரியோதனன், அதுக்கான ஏற்பாடு அப்படின்ன உடனே தானா அவனுடைய நிஜஸ்வரூபம் அங்க வந்துடுது. அதுதானே அவனுடைய நிஜஸ்வரூபம், அது தானா வெளிப்பட்டது, அவ்வளவுதான். மற்றபடி விஸ்வரூபம் காமிச்சு பகவானுடைய மகிமைய காண்பிச்சு மிரட்டுறதுல அவனுடைய எண்ணம் இல்லை. பின்ன எதுக்காக இதெல்லாம்னா நம்முடைய ஹிதத்துக்காக, நமக்கு க்ஷேமம் பண்ணணுங்கிறதுக்காக. அப்ப அவனுடைய மகிமைய தேவர்கள் கூட அறிய மாட்டார்கள், ரிஷிகள் கூட அறிய மாட்டார்கள்னு சொல்றான். யாருமே என்ன அறிய முடியாதுப்பா, அத்தகைய விஷயத்த நான் உனக்கு சொல்ல போறேன். தேவானா மகர்ஷினா, தேவர்கள் மகரிஷிகள்லாம் கூட இதை அறியறது ரொம்ப துர்லபம். ஏன்னா நானே ஆதி அப்படிங்கறத அறியறது ரொம்ப துர்லபம். அகம் ஆதிஹி தேவானாம் மகர்ஷீணாம் ச சர்வஷஹா. மகர்ஷிகள் தேவர்கள் ரிஷிகள் எல்லாருக்கும் நான் ஆதி அப்படிங்கறத எல்லாராலையும் அறிய கூட முடியாது. பிரபவம் அப்படின்னா இங்க முதல் வரியில 2வது ஸ்லோகம் 10வது அத்தியாயம் 2வது ஸ்லோகத்துல பிரபவம் ந மஹர்ஷயா, பிரபவம்னா உற்பத்தி, நான் உண்டானவனே அல்ல அப்படிங்கிறான். பிரபவம் ந மஹர்ஷயா, நான் உண்டானவன் அல்ல. ஏன்னா பிரம்மத்துக்கு என்ன ஜெயந்தி கொண்டாடுறது, அவதாரத்துக்கு வேணா ஜெயந்தி, நம்ம கிருஷ்ண ஜெயந்தின்னு கொண்டாடுறோம், இல்ல ராம நவமின்னு கொண்டாடுறோம். அவதாரத்துக்கு வேணா சில பேர் இப்ப நிருசிம்ம ஜெயந்தின்னு வேற ஒண்ணு வந்திருக்கு, அதனால அவதாரங்கள்லாம் வேணா ஜெயந்தி கொண்டாடலாம்.
ஆனால் அந்த பிரம்மத்துக்கு, நிஜஸ்வரூபத்துக்கு, அந்த பகவானுக்கு, பரமாத்மாவுக்கு எங்க இருக்கு ஜெயந்தி? ஏன்னா அவன் உற்பத்தி ஆனவன் இல்ல, என்றும் சாஸ்வதமாக இருக்கக்கூடியவன். அப்படிங்கிறதுனால நமே விதுஹு சுரகணாக பிரபவம் நமஹர்ஷய, அதனால நான் உற்பத்தி ஆனவன் இல்ல, நானே ஆதி. இத தேவர்கள் மகரிஷிகள்லாம் கூட அறியறது துர்லபம் அப்படின்னு சொல்லி அடுத்தது 3வது ஸ்லோகம். யோ மாமஜமநாதிம் ச வேத்தி லோக மகேஸ்வரம் கோ அசம்மூடஹ சமர்த்யேஷு கோ கோ சர்வ பாபைஹி பிரமுச்யதே. பரதத்துவ ஞானமே சிரேஷ்டமானது, அதுவே எல்லாவற்றுக்கும் சிறந்தது. அந்த பரதத்துவ ஞானம் தான் பகவான் ஒன்னே சாஸ்வதமானவன், அவன் ஒருவனே ஆதி அப்படின்னு தெரிஞ்சுக்க கூடியது பரதத்துவ ஞானம். அதுவே ரொம்ப சிரேஷ்டமானது. அப்படி யார் என் நிலைய புரிஞ்சுண்டானோ அவனுக்கு எந்த பாப்பமும் அவனை அண்டாது அப்படிங்கிறான். அசம்மூடாக சமர்த்தியேஷு சர்வ பாபைஹி பிரமுச்யதே. என்ன அப்படியாக புரிஞ்சின்றவனுக்கு பாப்பம் எங்க வந்து அவனை அண்டும்? அப்படி என்ன ஒருத்தன் புரிஞ்சுட்டானாகில் அவனை எந்த பாப்பமும் அண்டாது. பிறகு 4வது 5வது 2 ஸ்லோகங்கள்ல என்ன சொல்றான்? புத்திஹி ஞானமசம்மோகஹ க்ஷமா சத்யம் தமஷமஹ சுகம் துக்கம் பவோ பாவோ பயம் சாபயமேவ ச அஹிம்சா சமதா துஷ்டிஹி தபோதானம் யசோ யசஹ பவந்தி பாவபூதானாம் மத்த ஏவ பிரதிவிதா. என்னென்ன பாவங்கள் இந்த லோகத்துல இருக்கோ அது எல்லாமே என்னுடைய சைத்தன்யம் தான். அது எல்லாத்துக்கும் என்ன எதை வேணா பாரு, எல்லா பாவமுமே என்னுடைய சைத்தன்யம் தான். புத்திஹி ஞானம் அசம்மோகா, புத்தி ஞானம், நம்முடைய க்ஷமா சத்தியம் தமம் சீலம் எல்லாமே, சுகம் துக்கம் எல்லாமே அந்த சைத்தன்யம் இருக்கிறதுனாலதான் வருது. என்ன பாவங்களை இந்த லோகத்துல பார்த்தாலும் எல்லாமே அவனுடைய சைத்தன்யம் தான், அவனுடைய மம மாயா துரத்தியா அப்படின்னு சொன்னது போல எல்லாமே என்னிடத்திலேருந்து உண்டானது. எல்லா மனோபாவங்களுக்கும் ஆதாரமாக நானே இருக்கேன், காரணமான சித்ரூபமும் நானே, எல்லா குணங்களும் தோன்றதுக்கு காரணமும் நானே. இல்ல குணங்கள் தானே இதெல்லாம், சத்தியம் தமம் சீலம் க்ஷமா, க்ஷமானா பொறுமை, இதெல்லாம் குணங்கள். இந்த குணங்கள்லாவும் தோன்றத்துக்கு காரணம் நானே. அதாவது பகவான் தானே சிருஷ்டி பண்ணுவதும் உண்டு, பிறரை கொண்டு சிருஷ்டி பண்றதும் உண்டு. அததான் இங்க 6வது ஸ்லோகத்துல சொல்றான். மஹர்ஷயः சப்த பூர்வே சத்வாரோ மனவஸ்ததாகா மத்பாவா மானசா ஜாதா ஏஷாம் லோக இமா பிரஜாகா. இந்த குணங்களை தத்துவங்களை பகவான் சிருஷ்டிக்கிறான். 24 தத்துவங்கள் இருக்கு. அது என்னன்னு 24 தத்துவங்கள், அந்த என்னென்ன தத்துவங்கள் இந்த லோகத்துல இருக்கோ அதெல்லாம் நானே சிருஷ்டிக்கிறேன். பிறகு பசு செடி கொடி தேவர்கள் மனுஷர்கள் மிருகங்கள் இதெல்லாம் சிருஷ்டிக்கிறது பிரம்மாவை கொண்டு சிருஷ்டிக்கிறேன். பிறகு புலஸ்தியாதிகள் புலஸ்தியர் அவர்கள்லாம் அவர்களுக்கு உண்டான சிருஷ்டியை செய்கிறார்கள். இதுல மகரிஷிகள் சப்த ரிஷிகள் அப்புறம் அந்த சாரணர்கள் இவர்கள் எல்லாம் மனு முதலியவர்கள்லாம் என்னுடைய ஐஸ்வர்யங்களை கொண்டு சிருஷ்டிக்கிறார்கள். மத்பாவா மானசா ஜாதா, மத்பாவா என்னுடைய பாவனைகளை கொண்டு, அதாவது என்னுடைய ஐஸ்வர்யங்களை கொண்டு. சிருஷ்டிகர்த்தா அப்படிங்கிறது பகவான் தான். அது இவர்களும் சிருஷ்டி பண்றார்கள் அப்படின்னா அது பகவானுடைய ஐஸ்வர்யத்தை கொண்டுதான் சிருஷ்டி பண்றார்கள். பகவானுடைய சிருஷ்டி அப்படிங்கிற ஐஸ்வர்யத்தை கொண்டு சிருஷ்டிக்கிறார்கள். யார் யாருன்னா மகர்ஷய சப்த பூர்வே சாத்வரோ மனவஸ்ததா. மனவஸ்ததா அப்படின்னா மனு, நம்முடைய மனு, வைவஸ்வத மனு இல்ல ஸ்வயம்பூ மனு, இந்த மனு எல்லாமே மனுலேந்து நம்ம உண்டானதுனாலதான் மனிதன்.
அதனாலதான் மாணவன் அப்படின்னு நம்மள சொல்றா. ஏன்னா மனுதான் சிருஷ்டிகர்த்தா மனுஷர்களுக்கு. ஆனா பிரம்மதேவன் இவர்களெல்லாம் சிருஷ்டி பண்ண பிறகு மனுஷர்களை சிருஷ்டி பண்ற மனு சிருஷ்டிகர்த்தா மனிதர்களுக்கு. அவர்கள் மத்பாவா, என்னுடைய பாவத்தை கொண்டே சிருஷ்டிக்கிறார்கள். பிறகு 7வது ஸ்லோகம். ஏதாம் விபூதிம் யோகம் ச மமயோ வேத்தி தத்வதஹ சோவிகல்பேன யோகேன யுஜ்யதே நாத்ர சம்சயஹ. 7வது ஸ்லோகத்துல எனது வைபவம் தெரிந்தவன் பக்தி தொண்டில் ஈடுபடுகிறான். ஏன்னா இது சர்வமும் பகவான் தான். இந்த லோகம் இயங்கிறதே பகவானாலதான். அனைத்தும் பகவான் தான். எல்லாவற்றிலும் பகவான் தான் இருக்கான். அந்த சைத்தன்யமே இந்த லோகத்தை கொண்டு போறது அப்படின்னு தெரிஞ்சவன் பிறகு அந்த சைத்தன்யம் இதுதான் எல்லாம்னு தெரியறது இல்லையா, அந்த சைத்தன்யத்தை நோக்கி நம்ம என்ன பண்ணணும், பக்தி பண்ணணும் அப்படின்னு பக்தி தொண்டில் ஈடுபட ஆரம்பிச்சிடுவான். மமயோ வேத்தி தத்வதா, என்ன புரிஞ்சின்றவன் அவன். அதனால அவன் பக்தி தொண்டில் ஈடுபட ஆரம்பிக்கிறான். 8வது ஸ்லோகம். அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்தஹ சர்வம் பிரவர்த்ததே யே இதி மத்வா பஜந்தே மாகா புதா பாவ சமன்விதாக. எல்லாவற்றிற்கும் உற்பத்தி ஸ்தானம் நானேன்னு சொல்லிட்டான் இல்லையா. புதா பாவசமன் வீதா, என்ன அறிஞ்சவன் புத்திமான். எப்படி உன்னை அறியறதுன்னு அதான் இத்தனை அத்தியாயங்கள்ல சொல்லிட்டான் இல்லையா, எப்படி அவனை அறிஞ்சுக்கிறது, எப்படி அவனை புரிஞ்சுக்கிறதுன்னு. அப்படி பகவானே சர்வமும்னு புரிஞ்சின்றவன் புத்திமான் அப்படிங்கிறான். பிறகு 9வது ஸ்லோகம். மச்சித்தா மத்கத பிராணா போதயந்தஹ பரஸ்பரம் கதயந்தஸ்ச மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. சரி, அப்படி உன்னை புரிஞ்சிட்டவர்கள் என்ன பண்றார்கள் இந்த லோகத்துல? உன்னை புரிஞ்சுட்டா இல்லையா, பிறகு எதுக்கு இந்த லோகம்? ஏன்னா அவர்களுடைய சரீர யாத்திரைப்பா, அதுக்குன்னு என்ன போய் தற்கொலையா படிக்க முடியும்? சரீர யாத்திரை இருக்கிற வரைக்கும் இருந்துதானே ஆகணும் லோகத்துல. சரிப்பா, லோகத்துல இருந்து அவர்கள் என்ன பண்றார்கள்னா துஷ்யந்தீச்ச ரமந்தீச்ச, சந்தோஷப்படுறார்கள், ஆனந்தப்படுறார்கள், திருப்தி அடைகிறார்கள். துஷ்யந்தினா திருப்தி, ரமந்தினா ஆனந்தத்தை அனுபவிக்கிறார்கள். என்ன ஆனந்தம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் பரஸ்பரம் பகவத் குணங்களை பேசியே ஆனந்தப்படுவாளாம். போதயந்தகா பரஸ்பரம், பகவத் குணங்களை பேசிக்கிறதுல அவ்வளவு ஆசையா இருப்பார்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிண்டா கூட பகவான் இப்படி பண்ணானேன்னு பகவத் குணங்களை, பகவான் எப்படி கோவர்தனகிரியை எப்படி உத்தாரணம் பண்ணினா, எப்படி ராசக்கிரீட பண்ணா, எப்படி மது கைட்டபர்களை வதம் பண்ணா, எப்படி பிரகலாதனிடத்துல ஆட்கொண்டு பக்தியை நிலைநாட்டினா, எப்படி ராமனா இருந்து தசவருஷ சகசிராணின்னு 11,000 சொச்ச வருஷம் இந்த உலகத்தை ஆண்டா, ராமராஜ்யத்தை கொடுத்தா, சீதா பிராட்டி கிட்ட எவ்வளவு பிரேமையா இருந்தா, சகோதரர்கள் கிட்ட எப்படி இருந்தா அப்படின்னு பகவத் குணங்களை பேசி பேசி பேசியே போதயந்தகா பரஸ்பரம், பேசினாலே பகவத் குணம் தான். பேசிண்டே இருப்பார்கள். என்ன பேசுறார்கள்னு தெரியல, எங்க ஆரம்பிச்சோம் எங்க முடிச்சோம் ஒன்னும் தெரியாது. பரஸ்பரம் பேசி பேசியே ஆனந்தப்படுவார்கள். அந்த ஆனந்தத்துல துஷ்யந்தீச்ச ரமந்தீச்ச, திடீர்னு குதிப்பார்கள், ஆடுவார்கள், பாடுவார்கள், அவனுடைய குணங்களை நினைச்சு கண்ணீர் விடுவார்கள், சிரிச்சுப்பார்கள், ஒருத்தர் கட்டிப்பார்கள், சந்தோஷப்பட்டுப்பார்கள், இப்படி எல்லாம் அனுபவிப்பார்கள். ஹனுமனை போல பீமசேனன் ராமாயணம் சொன்னானாம் ஆஞ்சநேயருக்கே, சௌகந்திக புஷ்ப லீலையும் போது. அப்படி ஆஞ்சநேயருக்கே அவன் ராமாயணம் சொல்றச்சு, எப்படி ஆஞ்சநேயர் கதை கேட்கறச்சு, ஏதோ இது நமக்கு தெரிஞ்ச ராமாயணம் தானேன்னு விடலையே, ஒரு குழந்தை கிட்ட கதை கேட்கறது போல கேட்டார். கேட்டு ஒவ்வொரு தடவையும் பீமசேனன் ராமன்கிற பேரை சொல்றச்சேலாம் எழுந்து குதிச்சார் அப்படின்னு இருக்கு இல்லையா. அது போல அவர்கள் ஆடுவார்கள், பாடுவார்கள், குதிப்பார்கள், பரஸ்பரம் பேசி பேசியே ஆனந்தப்படுவார்கள். தெரியாதவர்கள் கிட்ட பேசுகிறத விட தெரிஞ்சவர்கள்ட்ட பேசுறது தான் நல்லது.
பிரவச்சன கர்த்தாக்கள் கூட தெரிந்தவர்களுக்கு கதை சொல்லணும்னு தான் நினைப்பா. தெரியாதவன்னா ஆதியிலேருந்து ஆரம்பிக்கணும். அதுல ஆரம்பத்திலேருந்து ஆரம்பிச்சு அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு பக்தினா என்னன்னு சொல்லி, பகவான்னா என்னன்னு சொல்லி அங்கேருந்து ஆரம்பிக்கணும். கொஞ்சம் மத்தியமமா தெரிஞ்சவனுக்கு கொஞ்சம் அவனுக்கு தகுந்தபடி சொல்லும்படி இருக்கும். ஆனா எல்லாம் தெரிஞ்சவர்களுக்கு சொல்றது சுலபம். இன்னும் ஆசையா கூட இருக்கும் சொல்லணும்னு. இவர்களுக்கு எல்லாம் தெரியறது. அவர்கள் அவர்களுடைய அனுபவத்தை சொல்லுவார்கள். நம்ம அனுபவத்தை சொல்லுவோம். அப்படி பரஸ்பரம் பரஸ்பரம் பேசியே ஆனந்தப்படுறார்கள் என் குணங்களை அறிந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அடுத்தது 10வது ஸ்லோகம். தேஷாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீதி பூர்வகோ ததாமி புத்தி யோகம் தௌ கோ கோ ஏன மாமுபயாந்தி ஏ தேஷாம் சதத யுக்தானாம். அந்த மாதிரி என்னிடத்துல பிரேம காட்டுறவர்களுக்கு அவர்களுக்கு எந்த இடையூறும் இல்லாம அவர்களை நான் காக்கிறேன். தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் அவர்கள் மனசுல வராம, அவர்கள் மனசுல மறதியெல்லாம் ஏற்பட்டுடாம, நான் எப்பயோ படிச்சேன் சின்ன வயசுல பகவத்கீதை மறந்துடுத்து அப்படின்னு எல்லாம் இல்லாம, மறதியெல்லாம் ஏற்படுத்தாம பகவத்குண அனுபவத்திலேயே அவர்களை வச்சுண்டு ததாமி. ததாமின்னா நான் கொடுக்கறேன்னு அர்த்தம். பகவான் கொடுத்து வருது, ஏதோ நமக்கே வந்துடுத்தாகுங்கிற அகம்பாவம் வேண்டாம். அவன் கொடுத்துதான் நமக்கு வருது. அத்தகைய புத்திய அவன் எப்ப பகவத்குணங்களை அனுபவிக்க ஆரம்பிக்கிறான்னு தெரிஞ்சுடுத்தோ, அவனுடைய புத்தியை என் பக்கமே திருப்பி நானே இழுத்துக்கிறேன், அதை நானே கொடுக்கறேங்கிறான். ததாமி புத்தி யோகம் தம் ஏன மாமுபயாந்தியே. அதை நானே கொடுக்கிறேன் அத்தகைய புத்தி அவனுக்கு. என்னிடத்திலேயே அவனை லகிக்கும்படியாக நானே பண்றேன். அவன் அங்க சிந்தனை போக விடாம நான் பாத்துக்கிறேன். பத்திரமா அவனை நான் பாத்துக்கிறேன். தேஷாமேவானுகம்பார்த்தம் அகம் அஜ்ஞானவஜம் தமஹாகா நாசயாம்யாத்ம பாவஸ்தோ கோ கோ ஞான தீபேன பாஸ்வதாக. 11வது ஸ்லோகம். ஞானம் அப்படிங்கிறது ரொம்ப பிரகாசமானது. ஏதோ ஞானம்ங்கிற ஒரு சின்ன வார்த்தையை இப்பெல்லாம் பேரா கூட எல்லாரும் வச்சுருறான். ஞானம்ங்கிற ஒரு பேரா கூட வச்சுண்டு அவர்களை ஞானம்னே கூப்பிட ஆரம்பிக்கிறான். ஆனா ஞானம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம், பிரகாசம் உடையது ஞானம் அப்படிங்கிறது. என் பக்தனுக்கு மனசுல இருக்கிற எல்லா கவலைகளையும் தள்ளி மறதி முதலிய சிரமங்கள் எல்லாமும் தள்ளி அத்தகைய ஞான பிரகாசத்தை நான் ஏத்தறேன். என்னுடைய பக்தர்களுக்கு சாட்சாத்காரம் வரை நான் சகாயம் பண்ணுவேன். இந்த சாட்சாத்காரம் அவர்களுக்கு கிட்டும்படி நான் செய்யறேன், அதை நானே செய்யறேன். அத யாருக்கு? பஜதாம் பிரீதி பூர்வகம்னு சொன்னா பூர்வ ஸ்லோகத்துல. என்னையே பஜிப்பவனுக்கு அவனுக்கு ஒரு சாட்சாத்காரம் கூடவா நான் கொடுக்காம இருப்பேன்? தியாகராஜரே சாட்சி. அவ்வளவு ராம கீர்த்தனம் பாடினதுனால ராமரே பிரத்யக்ஷமானார் அப்படின்னு அவர் சரித்திரத்துல வரது போல என்னையே பஜிப்பவனுக்கு நான் சாட்சாத்காரத்தை கொடுக்கிறேன், அவனுக்கு ஞானத்தையும் கொடுக்கிறேன் அப்படின்ன உடனே இப்ப அர்ஜுன வாச்சன்னு வருது. அடுத்தது 12வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிக்கிறது. இப்படி பாக்குறான் அர்ஜுனன் தன்னுடைய பக்தனை எப்படிலாம் பகவான் பார்த்துக்கிறான், பராமரிக்கிறான். இதெல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சின்ற அர்ஜுனன் என் குணங்களை அனுபவிக்கிறவனுக்கு, என் குணங்களை அனுபவிக்கிறவர்களுக்கு, என் வைபவத்துக்கு, என் ஐஸ்வர்யத்துக்குன்னு அடிக்கடி சொல்றான் இல்லையா? அது என்னதான் பகவானுடைய ஐஸ்வர்யம், அதை நான் எப்படி தெரிஞ்சுப்பேன் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துடுது அர்ஜுனனுக்கு. இப்ப கேட்கணுங்கிற ஒரு ஆசை வந்துடுத்து. தன்னுடைய சந்தேகங்கள்லாம் இப்போ எங்கேயோ தூக்கி வச்சாச்சு. நான் அடுத்தது என்ன செய்யணும் அதெல்லாம் மறந்தாச்சு. இப்ப அர்ஜுனன் கை கூப்பிச்சுக்கிறான், பகவானுடைய முகத்தை பார்க்கிறான், பார்த்து சொல்ல ஆரம்பிக்கிறான். அர்ஜுன வாச்ச 12வது ஸ்லோகம். பரம் பிரம்ம பரம் தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவமஜம் விபும் பரம் பிரம்ம பரம் தாம. கண்ணா கண்ணா, இது அழகான ஒரு ஸ்தோத்திரம். அர்ஜுனன் பண்றது ஒரு ஸ்தோத்திரம். அத கண்ணனை பார்த்து சொல்றான், கண்ணா நீயே பரபிரம்மம், பரம் பிரம்ம பரம் தாம, நீயே உண்மையானவன், பவித்திரமானவன் நீயே, எல்லாருக்கும் இருப்பிடம் நீயே, தாமன எல்லாருக்கும் இருப்பிடமானவன் நீயே, பவித்ரம் பரமம் பவா
நீயே தூய்மையானவன், நீயே பவித்திரமானவன், நீயே சாஸ்வதமானவன், நீயே திவ்யமானவன், நீ பிறப்பற்றவன், நீ ஆதி தேவன். இப்படிலாம் ஆச்சரியமா ஸ்தோத்திரம் பண்றான் அர்ஜுனன். புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதி தேவ மஜம் விபும். மேல அடுத்தது 13வது ஸ்லோகத்துல சொல்றான், ஆஹுஸ்த்வமாம் ரிஷயः சர்வே தேவரிஷிः நாரதஸ்ததா அசிதோ தேவலः வியாசः ஸ்வயம் சைவ ப்ரவீஷி மே. அசிதோ தேவல வியாசக. கண்ணா நீயே எல்லாம்னு நான் நம்புறேன், 100க்கு 100 நம்புறேன், எந்த சந்தேகமும் எனக்கு இல்ல. நீதான் பரபிரம்மம், நீதான் பரமாத்மா, நீயே சர்வமும்னு நான் நம்புறேன். எதனால நம்புறேன் தெரியுமா? நீ சொன்னதுனால எல்லாம் இல்ல. இப்ப இவ்வளவு நேரம் நீ கஷ்டப்பட்டு சொன்னி அதுக்காக நம்புறேன்னு நினைச்சியா? இல்ல, நீ சொன்னதுனால நம்புறேன்னு நினைக்காத. அது யார் சொன்னதுனால நான் நம்பினேன் தெரியுமா? தேவரிஷிஹி நாரதஸ்ததா, ஆச்சாரியன் போட்ட விதை, அதனால நம்புறேங்கிறான் அர்ஜுனன். தேவரிஷி நாரதர் சொன்னதுனால நம்புறேன். நாரதர் என்னிடத்துல சொல்லியிருக்காரு இல்லையா, என்ன அப்படி என்னப்பா சொன்னார்? நாரதர் உனக்கு ஏதாவது பிரம்ம வித்தியை உபதேசம் பண்ணாரா என்ன? இல்லவே இல்ல. அவர் எங்க வந்து எனக்கு உபதேசம் பண்ணா நான் கேட்க தயாராவா இருந்தேன், ரெடியாவா இருந்தேன்? இல்ல. பின்ன எப்ப நாரதர் உனக்கு சொன்னார் அப்படின்னா, அதை ஏன் கேட்கிற? துவாரகையில ஒரு தடவை நாரதர் இருந்தாராம். அப்ப அர்ஜுனன் துவாரகைக்கு போயிருந்தான். துவாரகையில கிருஷ்ணனுடைய மடியில அர்ஜுனன் கால் போட்டுட்டு உட்காந்துருக்கான் உல்லாசமா. அத கிருஷ்ணன் வேற பிடிச்சு விட்டுருக்கான் அர்ஜுனனுடைய காலை. இத பார்த்த உடனே நாரதருக்கு மனசே தாங்கல. அர்ஜுனா இங்க எழுந்து வாங்குறார். எழுந்து வந்த உடனே சரி நாரதர் கூப்பிடுறாரு, என்னன்னு கேட்டுன்னு வந்துடுறேன்னு எழுந்து போனான் அர்ஜுனன். என்னடா அர்ஜுனா பழி, இப்படி பழகிறியேடா பழி, அவன் பரமாத்மாடா, பரமாத்மா, அவன் மடியில காலை போட்டுன்னு உட்காரியேடா, இப்படிலாம் பழகக்கூடாதுப்பா, பரமாத்மாப்பா, கொஞ்சம் ஜாக்கிரதையா பழகு, அபச்சாரம் பண்ணாத, ஜாக்கிரதையா பழகு அப்படின்னதும் அப்படியே முகத்தை தொங்க போட்டுட்டான் அர்ஜுனன். முகமெல்லாம் சுருங்கிடுத்து. இப்படி தொங்க போட்டுன்னு உள்ள வந்து, சரி பரமாத்மா, பரமாத்மா இல்லையா, ஜாக்கிரதையா பழகணும் அப்படின்னு நான் தெரிஞ்சுட்டு அர்ஜுனன் அப்படி ஒதுங்கி கை கட்டின்னு அப்படி நிக்கிறான். அப்படி நின்னோட என்ன என்ன விஷயம் அர்ஜுனா, ஏன் இப்படி மஸ்மசன் நிக்கிற, வா இப்படி, வா இப்படி அப்படின்னு கையை பிடிச்சு இழுக்கிறானா. இல்ல கிருஷ்ணா, நாரதர் என்ன நாரதருக்கு என்னவா, அவர் என்ன தேனா வளரின்னு இருப்பார், நீ வாங்க அப்படின்னு அர்ஜுனனை இழுத்து பிடிச்சு ஒரு ஆலிங்கனம் பண்ணிட்டானே. அப்படி ஆலிங்கனம் பண்ணிட்டு, உக்காருடா, நான் உனக்கு சக்கா, நீ எனக்கு சக்கா, வேற ஒண்ணுமே கிடையாது எனக்கும் உனக்கும் அப்படின்னு சொல்ல, அப்ப கேட்டிருக்கான் இல்லையா அர்ஜுனன், நாரதர் சொல்லி, அதை இப்போ பிரம்ம வித்தியை உபதேசம் பண்றதுனால தேவ ரிஷிஹி நாரதஸ்ததா சொன்னாரே கிருஷ்ணா, எனக்கு அன்னைக்கு நான் தான் கேட்காம விட்டுட்டேனே. அது சரி, நாரதர் தான் அப்படி சொன்னார்னு பார்த்தா, கிருஷ்ணன் அர்ஜுனன் சோசியலா பேசுறதையும் பழகிறதையும் பார்த்து சில சமயங்கள் அர்ஜுனன் கிருஷ்ணனுடைய கன்னத்துல சப்புன்னு போடவும் போடுறான். இந்த ஃப்ரெண்ட்ஸ்னா அப்படிதானே இருப்பா, சோசியலா பேசி பழகுவா இல்லையா. அப்படி கிருஷ்ணன் எதையாவது சொல்றச்சு அர்ஜுனன், என்னடா கிருஷ்ணா பேசுற அப்படின்னு பட்டுன்னு ஒண்ணு கன்னத்துல வைக்கவும் வைக்கிறான். அதெல்லாம் பார்த்து பழி பழி இப்படி பண்றானே அப்படின்னு அசிதர் தேவலர் இவர்கள்லாம் கூப்பிட்டு, அசிதோ தேவல வியாசகா, வியாச பகவான் கூட ஒரு சமயம் கூப்பிட்டு, அர்ஜுனா நீ பழகிறது பரபிரம்மத்துக்கிட்ட, கொஞ்சம் பார்த்து பழகு அப்படின்னு சொன்னாராம். அசிதோ தேவல வியாசக ஸ்வயம் சைவ பிரவீஷி மே. உன்னை பத்தி அவர்கள்லாம் சொன்னதுனால நான் நம்புறேன். நான் அவர்கள்லாம் என்னுடைய குரு, என்னுடைய ஆச்சாரியர்கள், அவர்கள் சொன்னதுனால ஸ்வயம் செய்வ பிரவீஷிமே, நீயே எல்லாம், ஸ்வயம் செய்வ, அதில் நிச்சயமானவன் நீயே, சாஸ்வதமானவன் நீயேன்னு இவர்கள் எல்லாம் எனக்கு சொல்லியிருக்காப்பா. அதனால எனக்கு உன்னை நன்னா தெரியும், எனக்கு உன்னை தெரியாமலாம் இல்ல. ஏதோ எனக்கு நீ உன்னை புரியாம இல்ல கிருஷ்ணா, நீ யாரு என்னங்கிறது எனக்கு புரியாம இல்ல. ஆனா என்னமோ தெரியல, உன்னை நேர பார்த்தா எனக்கு கொள்ள ஆசை வந்துடுறதே, அதனாலதான் இப்படி அபச்சாரம் கூட பண்ணிடுறேனே தவிர மத்தபடி நீ யாருன்னு எனக்கு தெரியாதா. சர்வமே தத்ருதம் மன்யே யன்மாம் வதசி கேசவா நஹி தே பகவன் வ்யக்திம் விதுர்தேவா நதானவாஹ சர்வமே தத்ருதம் மன்யே. 14வது ஸ்லோகம் இது. கேசவா,
நீயே சர்வமும்ங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இது சர்வமே தம் மன்னியே, நீயே சர்வமும்ங்கிறது என்ன சாமானிய விஷயமா? என்மாம் வதசி கேசவா, எவ்வளோ பெரிய உண்மை அது. அந்த உண்மைய ரகசியத்தை கூட ரகசியமா ஒளிச்சு வச்சிடலாம். ஆனா உண்மைய வெட்ட வெளிச்சமாக்குறது கூட கஷ்டம். அப்படி இருக்க அவ்வளோ பெரிய உண்மைய தேவர்கள் தானவர்கள்லாம் கூட அறிய மாட்டார்கள்பா. நஹிதே பகவன் வியக்தியூ விதுர் தேவா நதானவா, தேவர்கள் தானவர்கள்லாம் கூட அறியாத உண்மைய பட்டுன்னு போட்டு என்கிட்ட உடைக்கிறீங்க எப்படி? உடைச்சா நான் புரிஞ்சுக்கிற ஜென்மமான்னு கூட நீ யோசிக்கலையேப்பா. என்கிட்ட போட்டு உடைக்கிறியே, உன்னுடைய கல்யாண குணங்கள் எல்லாம் சொல்றியே, அதுக்கு நான் தகுதியானவனான்னு முதல்ல நீ யோசிச்சியா? அத கூட நீ யோசிக்கல. நான் உன்னுடைய நண்பன்கிற ஒரே காரணத்தினால எவ்வளவு பெரிய உண்மைய பட்டுன்னு என்கிட்டக்க போட்டு உடைக்கிற. தேவர்கள் தானவர்களுக்கெல்லாம் கூட தெரியாததை என்னிடத்துல என்ன நம்பி சொல்றியே. அடுத்தது 15வது ஸ்லோகம். ஸ்வய ஸ்வயமேவாத்மனாத்மானம் வேதத்வம் புருஷோத்தமா பூத பாவன பூதேஷா தேவ தேவ ஜகத்பதே, தேவ தேவ ஜகத்பதே. இத்தனை நேரம் கை குப்பிச்சிட்டவன் தலைமையில கை குப்பிச்சிட்டான். தேவ தேவ ஜகத்பதே, தேவர்களுக்கெல்லாம் தேவன் நீ. ஏ ஜகத்பதே, இந்த ஜகத்தே உன்னுடைய ஆதாரத்துலதான் நடக்கிறது. அகிலாண்ட கோடி பிரம்மாண்டத்துக்கும் ஈசன் நீயே, இறைவன் நீயே. அத்தகைய நீ எந்த ஒரு மகதத்துவத்தினால இந்த லோகமே நடக்கிறதோ, இந்த லோகமே வியாபித்து இருக்கோ, அந்த பரதத்துவமே என் எதிரில உட்கார்ந்து கீதோபதேசம் பண்றியே. தேவ தேவ ஜகத்பதே, நீயே சர்வமும்ங்கிறத நான் அறிவேன் புருஷோத்தமா. வேதத்துவம் புருஷோத்தமா, எல்லாருக்கும் உத்தமம் நீயே. எல்லாவற்றிற்கும் பகவத் ஸ்வரூபம் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னா அது நீதான் அப்படிங்கறத அடிச்சு சொல்லலாம். அத்தகைய நீ பக்துமர் யசேஷேன திவ்ய ஹ்யாத்ம விபூதயஹ யபிர் விபூதிர் விலோகானாம் இமாம் ஸ்தம் வியாப்ய திஷ்டதி. உன்னுடைய வைபவத்தை பூர்ணமா தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. உன்னுடைய மகிமைங்கிறது இன்னைக்கு நேத்து உண்டானதா இல்லையா? அது கேட்டுட்டா ஆச்சு, கேட்டாச்சு பகவத் குணம் அப்படின்னு மூடி வச்சுட்டு போயிட முடியுமா? அத்தகைய பகவத் குணத்தை எவ்வளவு கேட்டாலும் அமிர்தமா இருக்கே, தித்திக்கிறதே எனக்கு. அதனால உன் வைபவத்தை மேலும் மேலும் கேட்கணும்னு இருக்கே அப்படிங்கிறான் அர்ஜுனன். 17-18வது ஸ்லோகத்துல இதை சொல்றான். கதம் வித்யாமகம் யோகிம் த்வாம் சதா பரிசிந்தயன் கேஷு கேஷு ச பாவேஷு சிந்த்யோசி பகவன் மயா. பகவானே, உன்னுடைய உருவத்தை உன்னுடைய திருமுகமே எனக்கு ஞாபகம் வருது. நீ என்னமோ பிரம்மம்ங்கிற பரதத்துவம்ங்கிற, ஆனா அதெல்லாம் எனக்கு தெரியலப்பா. கேஷு கேஷு ச பாவேஷு, எந்தெந்த பாவத்தை இந்த லோகத்துல இருக்கோ அதெல்லாம் நீன்னு சொல்ற, எனக்கு புரியறது. ஆனா எனக்கு என்னமோ உன்னை பார்த்தா என்னுடைய சகா அப்படிங்கிற ஒரு அஜ்ஞானம் வந்துடுறதே. உன்னை பாக்கறச்சே இந்த கொள்ள ஆசை வந்துடுறது. அது அஜ்ஞானம்னு சொல்லுவேனா இல்ல என்னுடைய திமிருத்தனம்னு சொல்லுவேனா? எனக்கு அதை என்ன சொல்றதுன்னு தெரியலையே. உன்னுடைய மதிப்பு தெரிஞ்சு, உன்னுடைய கௌரவம் தெரிஞ்சு நான் பழக வேண்டாமா? அபச்சாரம் கூட பண்றேனே உன்னிடத்துல, ஆனாலும் நீ எல்லாத்தையும் வாத்சல்யமாவே நினைச்சுக்கிறியே. இவ்வளவு சௌலபியம் உண்டா கிருஷ்ணா? ஒண்ணு இவ்வளவு சௌலபியம் தேவையான்னு தோன்றது எனக்கு. ஏன்னா பீஷ்மரே அதைதான் சொல்றார். கிருஷ்ணன் தான் அர்ஜுனனை கெடுக்கிறாங்கிறார். நான் அவன் அவ்வளவு சௌலபியமா இருந்து இருந்து இருந்துதான் அர்ஜுனன் இப்படி ஆயிட்டான் அப்படின்னு பீஷ்மரே ஒரு சமயத்துல சொல்லுவார். அப்போ இவ்வளவு சௌலபியம் தேவையா? இருந்தாலும் உன்னுடைய மகிமை தானே. இப்போ மகிமையை நான் கேட்கிறேன் இல்லையா, அதை விஸ்தாரமா சொல். ஆசையா இருக்கு. அத நல்ல விஸ்தாரமா கேட்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. விஸ்தரே நாத்மனோ யோகம் விபூதிம் ச ஜனார்தனா. ஜனார்தனா, விஸ்தாரமா சொல்லுப்பா. ஓ மகிமைகளை எனக்கு விஸ்தாரமா சொல்லு. பூயஹா கதய திருப்திஹி ஹி ஸ்ருண்வதோ நாஸ்தி மே அமிர்தம். எனக்கு திருப்திங்கிறதே இல்ல.
ஓ மகிமையை கேட்க 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 போறோம், இனிமே எனக்கு திருப்தி ஆயிடுச்சு, இதோட முடிச்சுக்கலாம் கீதையேன்னு என்னால சொல்ல முடியலையே. அதை கேட்க கேட்க இன்னமும் கேட்கணும் கேட்கணும் கேட்கணும்னு தானே தோன்றது. அவ்வளவு அமிர்தமா இருக்கே. நாஸ்திமே அமிர்தம். அத்தகைய அமிர்தமான உன்னுடைய மகிமைய எனக்கு சொல்லி எதை கேட்கிற, எந்த மகிமையை கேட்கிறேன்னா, இந்த லோகத்துல இருக்கிறது எல்லாம் நான் சொன்னேன் இல்லையா, சர்வமும் நான் சொன்னேன் இல்லையா, அந்த சர்வத்துல உன்னை எப்படி பார்க்கலாம், எல்லாம் நீ பொத்தம் பொதுவா சொல்ற. பொத்தம் பொதுவா நான் எல்லாமே நான் தான் சொல்றேன். எல்லாத்துக்குமே சைத்தன்யம் நான் தான், எல்லாத்துக்கும் அந்தர்யாமி நான் தான் அப்படின்னு சொல்றேன் இல்லையா. அதுல எதை பார்த்தா நான் நீ தெரிஞ்சுக்கலாம். எதை பார்த்தால் பிரகாசமா, என்னதான் ஒரு 10 பேர் இருந்தாலும் அல்ல ஒருத்தர் பிரகாசமா தெரியவா, அதுங்க பகவத்வம் இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்படி நான் உன்னை எப்படி புரிஞ்சுக்க முடியும்? எதுவில் நீ எதுவாக இருக்கிறாய் அதை எனக்கு சொல்லு, உன் மகிமையை சொல்லு, உன் ஐஸ்வர்யத்தை எனக்கு சொல்லு அப்படின்னதும் ஹந்த அப்படிங்கிறான் பகவான். உடனே அடுத்த ஸ்லோகம் 19வது ஸ்லோகம். இது இவ்வளவு நேரம் அர்ஜுனன் பண்ண ஸ்தோத்திரம் வந்தது இல்லையா, எனக்கு உன்னுடைய மகிமைகளை விஸ்தாரமா சொல்லுன்னு கேட்டுட்டான் இல்லையா. இப்போ பகவான் ஹந்தங்கிறான். அந்த அப்படின்னாலே வார்த்தை ஆரம்பிக்கிறச்சே அந்தன்னு சொல்லுவா பொதுவா. இந்த இடத்துல ஹந்த அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு உற்சாகம், சந்தோஷம், ஆச்சரியம். ஸ்ரீ பகவானு வாச்சன் 19ல ஆரம்பிக்கிறது. 19வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவானு வாச்ச ஹந்ததே கதயிஷ்யாமி திவ்யா ஹ்யாத்ம விபூதயஹ பிராதான்யதஹ குரு ஸ்ரேஷ்டா நாஸ்த்யந்தோ விஸ்தரஸ்ய மேகே குரு சிரேஷ்டா. குருவம்சத்துல சிரேஷ்டமானவனே அப்படின்னு கூப்பிடுறான். குரு சிரேஷ்டா. ஹந்த அப்படின்னா என்ன, ஒரு சந்தோஷம், ஒரு உற்சாகம், ஒரு ஆச்சரியம். பரவாயில்ல, இன்னும் இவ்வளவுலாம் பேசுறானே அர்ஜுனன் அப்படின்னு ஒரு ஆச்சரியம். ஏதோ எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சோம், உங்க தேவதேவ ஜெகத்பதே சர்வலோக மகேஸ்வரன்லாம் நம்மள ஸ்தோத்திரம்லாம் பண்றானே அர்ஜுனன் அப்படின்னு ஒரு ஆச்சரியம். அதனால ஹந்ததே கதயிஷ்யாமி. மற்றொன்று உற்சாகம், நம்முடைய ஐஸ்வர்யத்தை பத்தி கேட்டுட்டான் இல்லையா, நம்முடைய மகிமையை பத்தி கேட்டுட்டான் இல்லையா, அதனால இவன் கேட்கறான் இல்லையா, ஆசையா ஆசையா கேட்கிறவனுக்கு தானே சொல்லணும்னு தோணும். அதனால கேட்கறதுனாலயே அதனால ஏற்பட்ட ஒரு உற்சாகம், இவனுக்கு சொல்லிடணும், இதை இன்னைக்கு சொல்லி முடிச்சே ஆகணும் அப்படின்னு ஏற்பட்ட ஒரு உற்சாகம். அந்த தே கதயிஷ்யாமி. மற்றொன்று சந்தோஷம், எவ்வளவு ஆசையா கேட்கிறான் என் அர்ஜுனன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். அந்த தே கதயிஷ்யாமி. அப்பா அர்ஜுனா விஸ்தாரமா சொல்லுன்னு சொல்றியே குருசிரேஷ்டா, சொல்லி மாளாதுப்பா, என்னாலேயே சொல்லி மாளாதுப்பா. பிராதான்யதா குருசிரேஷ்டா நாஸ்த்யந்தோ விஸ்தரஸ்யமே. நாஸ்த்யந்தோ விஸ்தரஸ்யமே, நானே விஸ்தாரமா சொல்லி மாளாதுங்கிறான், என்னாலேயே சொல்லி மாளாது. இருந்தாலும் நீ கேட்டுட்ட, அதனால உனக்கு நான் இல்ல சொல்ல முடியாது போன்னு சொல்லி உன நான் அனுப்ப விரும்பல, அதனால சொல்றேன். ஆனா சொல்லி மாளாதுங்கிறது உண்மை. 20வது ஸ்லோகத்துல சொல்றான், அஹமாத்மா குடாகேஷ சர்வபூதாஷயஸ்திதஹ அஹமாதிஷ்ச மத்யம் ச பூதானாமந்த ஏவ ச. பொதுவாவே கேளுப்பா, இந்த லோகம்ங்கிறது எவ்வளவு அழகா இருக்குன்னு பாரு. அது எதனால அழகா இருக்குன்னா அதனுடைய சைத்தன்யம் அந்தர்யாமி நான் இருக்கிறதுனால. அகமாத்மா குடாகேஷா. குடாகேஷானா அர்ஜுனன், அர்ஜுனனுடைய பெயர் குடாகேஷன். அகமாத்மா குடாகேஷா சர்வபூதாஷயஸ்திதா. சர்வபூதங்களும் நானே வியாபிச்சு இருக்கிறதுனால ஆதியும் மத்தியும் அந்தமும் நானே, அதனால அது அழகா தெரியறது. அகமாதிஹி மத்தியம் ச பூதானாமந்த ஏவ ச. அததான் சொல்லிட்டே கிருஷ்ணா, எத்தனை தடவை சொல்லுவேன், எல்லாம் நீங்கிறது தான் தெரிஞ்சு போச்சு. ஆனா எல்லாம் நீங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுப்பேன், அதை எனக்கு சொல்லு. அததானே நான் கேட்டேன். மறுபடியும் நானே ஆதி மத்தி அந்தம் எல்லாம் நானே, இதைதான் நீ இவ்வளவு அத்தியாயமா சொல்லிட்டா நானும் கேட்டாச்சு. அதை நான் விஸ்தாரமா கேட்கணும்னு தானே ஆசைப்படுறேன். சொல்லி மாளாதுன்னு எனக்கு புரியறது, எனக்கும் கேட்டு மாளாது. நீ சொல்லி உனக்கு ஒருவேளை உனக்கு சொல்லி சரி போரும்னு அலுப்பு வந்துருமோ என்னமோ, ஆனா எனக்கு கேட்டு மாளாது கிருஷ்ணா. இருந்தாலும் சொல்லு,
நான் இன்னைக்கு உன்னை விடுறதா இல்ல, சொல்லு சொல்லி. அப்படியாப்பா, சரி சொல்றேன். 21வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிக்கிறது பகவானுடைய வைபவங்கள், எது எதுல தானாக இருக்கான் அப்படிங்கிறத 21வது ஸ்லோகத்திலேருந்து அர்ஜுனன் இவ்வளவு ஆசையா கேட்கறதுனால, அதுவும் பகவானுடைய பிரியமான அர்ஜுனன், அதனால பகவான் சொல்ல ஆரம்பிக்கிறான். आदित्यानामहं विष्णुः ज्योतिषां रविरं शुभान् मरीचिः मरुतामस्मि नक्षत्राणामहं शशिः ஆதித்யானாமகம் விஷ்ணு துவாதச ஆதித்யர்கள்னு சொல்றோம் இல்லையா, அந்த துவாதச ஆதித்யர்கள்ல நான் விஷ்ணுவாக இருக்கேன். ஆதித்யானாமகம் விஷ்ணு ஜோதிஷாம் ரவிரம் சுமான். ஜோதி எதெல்லாம் பிரகாசமா இருக்கோ பிரகாசமானவைகளுக்குள்ள நான் சூரியனாக இருக்கேன். சப்த மருத்துக்களுக்குள்ள நான் மரீச்சியாக இருக்கேன். மரீச்சிஹி மருதாமஸ்மி. மருத்துக்களுக்குள்ள நான் மரீச்சியாக இருக்கேன். நட்சத்திரங்களுக்குள்ள நான் சந்திரனாக இருக்கேன். நக்ஷத்ராணாமகம் சசி. சசினா நிலவு, சந்திரன். நட்சத்திரங்களுக்குள்ளே நான் சந்திரனாக இருக்கேன். அப்படி ஆச்சரியமா பாக்குறான் அர்ஜுனன். எது எதுக்குள்ள எதுவா இருக்கேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான் இல்லையா. இன்னும் நிறைய கேட்கணும் போல ஆசையா இருக்கு அர்ஜுனனுக்கு. அர்ஜுனனுடைய ஆர்வத்தை பார்த்து இனி கேப்பே விடாம கடகடகடன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான் பகவான். வேதானாம் சாம வேதோஸ்மி தேவானாமஸ்மி வாசவகாகா இந்திரியாணாம் மனச்சாஸ்மி பூதானாமஸ்மி சேதசா வேதானாம் சாம வேதோஸ்மி. வேதங்களுக்குள்ள சாமவேதமாக இருக்கேன். தேவர்களுக்குள்ள இந்திரனாக இருக்கேன். தேவானாமஸ்மி வாசவகா. வாசவகான மன்னன், தேவர்களுக்குள்ள மன்னன்னா இந்திரன், தேவர்களுக்குள்ள நான் இந்திரனாக இருக்கேன். இந்திரியானாம் மனசாஸ்மி. இந்திரியங்களுக்குள்ள 11 இந்திரியங்கள், அதுல 10 இந்திரியங்கள்லயும் எந்த இந்திரியம் தூண்டி விடுறதோ அத்தகைய மனசாக நான் இருக்கேன். இந்திரியங்களுக்குள்ள மனசாக இருக்கேன். பிறகு சர்வ பூதங்களுக்குள்ள உணர்வாக நானே இருக்கேன். என்னென்ன பூதங்கள் இருக்கோ அத்தனை பூதங்களுக்குள்ளான உணர்வாக நான் இருக்கேன். பூதானாமஸ்மி சேதனா. சேதனான உணர்வாக இருக்கேன். பிறகு 23வது ஸ்லோகம். रुद्राणां शङ्करश्चास्मि वित्तेषो यक्षरक्षसंको वसूनां पावकश्चास्मि मेरुः शिखरी नामहं रुद्राणां शङ्करः. ஏகாதச ருத்ரர்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஏகாதச ருத்ரர்கள்ல நான் சங்கரனாக இருக்கேன். ருத்ரா நாம் சங்கரஸ்சாஸ்மி வித்தேஷோ யக்ஷ ராட்சசம். யக்ஷ ராட்சசர்களுக்குள்ள நான் குபேரனாக இருக்கேன். அஷ்டவசுக்களுக்குள்ளே நான் பாவகனாக இருக்கேன். வசூனாம் பாவகஸ்சாஸ்மி. மலைகளுக்குள்ளே நான் மேருவாக இருக்கேன். மேருஹு சிகரி நாமகம். மலைகளுக்கு மேருவாக இருக்கேன். புரோதசாம் ச முகம் மாம் வித்தி பார்த்தா ப்ருஹஸ்பதியுகோ சேனானி நாமகம் ஸ்கந்தஹ சரசாம் அஸ்மி சாகரஹ. பிறகு நான் புரோகிதர்களுக்குள்ளே ப்ருஹஸ்பதியாக இருக்கேன். எல்லாருக்கும் புரோகிதர்கள் எல்லாம் பண்ணி வைக்கிறாளே, அவர்களுக்குள்ள தலைவனான ப்ருஹஸ்பதியாக நான் இருக்கேன். புரோதசாம் முக்கியம்னு சொல்லிட்டான், முக்கியமான தலைவனான ப்ருஹஸ்பதியாக நான் இருக்கேன். புரோதசாம் ச முக்கியம் மாம் வித்தி பார்த்தா ப்ருஹஸ்பதி. பிறகு சேனாபதிகளுக்குள்ளே ஸ்கந்தனாக இருக்கேன். சேனானி நாமகம் ஸ்கந்தஹா. பிறகு ஸ்கந்தனாக இருக்கேன்னு சொல்லிட்டான் இல்லையா. அடுத்தது தங்கி இருக்கும் ஜலங்களுக்குள்ளே, இங்க தேங்கி இருக்கக்கூடிய ஜலங்களுக்குள்ளே நான் சாகரமாக இருக்கேன். சரசாமஸ்மி சாகரஹா. இந்த சமுத்திரத்தை தான் எப்பவுமே கட்டுப்படுத்த முடியாது.
அது ஜோ ஜோன்னு அடிக்கும் இல்லையா, அதனால நான் சாகரமாக இருக்கேன் அப்படின்னு சொல்றான். பிறகு 25வது ஸ்லோகத்துல மகர்ஷீணாம் ப்ருகுரகம் கிராம சம்யமேகாக்ஷரம் யக்ஞானாம் ஜபயக்ஞோஸ்மி யே யே ஸ்தாவராணாம் ஹிமாலயஹ மகர்ஷீணாம் ப்ருகுஹு, மகர்ஷிகளுக்குள்ளே நான் பிருகுவாக இருக்கேன், பிருகு முனிவராக இருக்கேன். சொற்களுக்குள்ளே பிரணவமாக இருக்கேன். சொற்கள் என்னென்ன சொற்கள் இருக்கோ அதுக்குள்ள ஓம்கார பிரணவமாக நான் இருக்கேன். யாகங்களுக்குள்ளே ஜபயக்ஞமாக நான் இருக்கேன். யக்ஞானாம் ஜபயக்ஞோஸ்மி யே யே. அசையாத ஸ்தாவர வஸ்துக்களுக்குள்ளே நான் ஹிமாலயமாக இருக்கேன். ஸ்தாவராணாம் ஹிமாலயாக. அடுத்தது 26வது ஸ்லோகம். அஸ்வத்தஹ சர்வ விருக்ஷாணாம் தேவர்ஷீணாம் ச நாரதஹ கந்தர்வாணாம் சித்ரரதஹ சித்தானாம் கபிலோ முனிஹி. அஸ்வத்தஹ, அஸ்வத்தஹான குதிரைகள், க்ஷமிக்கணும், அஸ்வத்த விருக்ஷாஹா, விருட்சங்களுக்குள்ளே, விருட்சங்களுக்குள்ளே நான் அஸ்வத்த விருட்சமாக இருக்கேன் அப்படிங்கிற அரச மரம், அரச மரம்னு சொல்றோம் இல்லையா, அந்த விருட்சங்களுக்குள்ளே அஸ்வத்த விருட்சமாக இருக்கேன். அஸ்வத்தஹா சர்வ விருக்ஷாணாம். பிறகு தேவரிஷிகள்ல நான் நாரதராக இருக்கேன். தேவரிஷி நாம் ச நாரதஹா. பிறகு கந்தர்வர்களுக்குள்ளே நான் சித்திரரதனாக இருக்கேன், சித்திரரதன்கிற கந்தர்வனாக இருக்கேன். கந்தர்வாணாம் சித்திரரதஹா சித்தானாம் கபிலோ முனிஹி. சித்தர்களுக்குள்ள நான் கபிலராக இருக்கேன், கபில முனியாக நான் இருக்கேன். பிறகு 27வது ஸ்லோகம். உச்சைஷ்வசமஸ்வானாம் வித்தி மாம்ருதோத்பவம் கோ ஐராவதம் கஜேந்திராணாகாம் நராணாம் ச நராதிபம். குதிரைகளுக்குள்ளே, அதான் அஸ்வம், குதிரைகளுக்குள்ளே நான் உஜ்ஜைஸ்ரவா அப்படின்னு சொல்லக்கூடிய உஜ்ஜைஸ்ரவசாவாக நான் இருக்கேன். அமிர்தத்திலேருந்து தோன்றின உண்டான உஜ்ஜைஸ்ரவசு குதிரையாக நான் இருக்கேன். உச்சைஹி உச்சைஸ்ரவாஸ்ம அஸ்வானா. பிறகு யானைகளுக்குள்ளே நான் ஐராவதம், அமிர்தத்திலேருந்தே தோன்றின, அமிர்த மதங்கள் லீலையும் போது அமிர்தத்திலேருந்தே தோன்றின யானையான ஐராவத யானையாக நான் இருக்கேன். யானைகளுக்குள்ளே ஐராவதம் கஜேந்திராணாம் நராணாம் ச நராதிபம். நரர்களுக்குள்ளேயே நான் நீதிவானாக இருக்கேன். நரர்களுக்குள்ள நீதியை பராமரிக்க கூடிய அரசனாக நான் இருக்கேன். எந்த அரசன் நல்ல நீதியை பரிபாலிக்கிறானோ அத்தகைய அரசனாக நான் இருக்கேங்கிறான். நராணாம் ச நராதிபா. அடுத்த 28வது ஸ்லோகம். ஆயுதானாமஹம் வஜ்ரம் தேனூனாமஸ்மி காமதுக் பிரஜனச்சாஸ்மி கந்தர்ப்பஹ சர்ப்பாணாமஸ்மி வாசுகிஹி. ஆயுதங்களுக்குள்ளே நான் வஜ்ராயுதமாக இருக்கேன். ஆயுதானாமஹம் வஜ்ரம். பிற பசுகளுக்குள்ளே நான் காமதேனுவாக இருக்கேன். தேனு நாமஸ்மி காமதுக்கு, காமதேனுவாக இருக்கேன். பிற உற்பத்திக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடிய மன்மதனாக நான் இருக்கேன். பிறகு சர்ப்பங்களுக்குள்ளே நான் வாசுகியாக இருக்கேன். சர்ப்பா நாமஸ்மி வாசுகிஹி. 29வது. அனந்தஸ்சாஸ்மி நாகானாம் வருணோ யாதசா மஹௌகோ பித்ருநாமர்யமா சாஸ்மி யே யே யமஹா சம்யமதாமஹௌகோ. நாகர்களுக்குள்ளே நான் அனந்தனாக இருக்கேன். சர்ப்பங்கள் வேற, நாகர்கள் வேற. சர்ப்பங்களுக்குள்ளே வாசுகியாக இருக்கேன்னு சொல்லிட்டான். அது போல நாகர்களுக்குள்ளே அனந்தாஸ்மி நாகானாம், நாகர்களுக்குள்ளே நான் அனந்தனாக இருக்கேன்.
ஜலத ஜந்துக்களுக்குள்ளே நான் வருணனாக இருக்கேன். பித்ருக்கள்னு நம்ம சொல்றோம் இல்லையா, பித்ரு லோகம்னு வேற ஒண்ணு சொல்றோமே, பித்ருக்களுக்குள்ளே அரியமான் அப்படிங்கிற பித்ருவாக நான் இருக்கேன். பித்ருணாம் அரியமா சாஸ்மி. நீதிபதிகளுக்குள்ளே நான் யமனாக இருக்கேன். யமஹா சம்யமதாமகோ. அடுத்தது 30வது ஸ்லோகம். प्रह्लादश्चास्मि दैत्यानां कालः कलयतामहो मृगाणां च मृगेन्द्रोऽहं வைனதேயஸ்ச பக்ஷிணாக. அசுரர்களுக்குள்ளே, அதாவது தைத்தியர்களுக்குள்ளே நான் பிரஹ்லாதனாக இருக்கேன். பிரஹ்லாதா பிரஹ்லாதஸ்மி தைத்யானாம். தைத்தியர்கள்னா அசுரர்கள். அசுரர்களுக்குள்ளே நான் பிரஹ்லாதனாக இருக்கேன். எதையும் செய்பவர்களுக்கு நான் காலனாக இருக்கேன். காலஹா கலயாத காலஹா கலயதாமகம். நான் காலனாக இருக்கேன். மிருகங்களுக்குள்ளே நான் சிம்மமாக இருக்கேன். மிருகாணாம் ச மிருகேந்திரோகம். மிருகேந்திரோகம்னா சிங்கம். மிருகங்களுக்குள்ளே நான் சிங்கமாக இருக்கேன். பட்சிகளுக்குள்ளே நான் கருடனாக இருக்கேன். வைனதேயஸ்ச பக்ஷிணா. பட்சிகளுக்குள்ள வைனதேயம்னு கருடன், கருடனாக இருக்கேன். பவனஹா பவதாமஸ்மி ராமஹா சஸ்திரபிருதாமகம் ஜனஷானாம் மகரஸ்சாஸ்மி ஸ்ரோதசாஸ்மி ஜாஹ்னவி. இது 31வது ஸ்லோகம். இது வீசுகின்றவற்றுக்குள்ளே நான் காற்றாக இருக்கேன். எதெல்லாம் வீசுறதோ அந்த வீசுகின்ற விஷயங்களுக்குள்ளே நான் காற்றாக இருக்கேன். அஸ்திர சஸ்திர பாணிகளுக்குள்ளே நான் தசரத ராமனாக இருக்கேன். ராமஹா சஸ்திரபிருதாமகம். பிறகு முதலைகளுக்குள்ளே நான் மகரம் அப்படிங்கிற ஜாதி முதலையாக இருக்கேன். ஜஷானாம் மகர சாஸ்மி. மகர ஜாதி முதலையாக நான் இருக்கேன். பிறகு ஸ்ரவிச்சு ஓடும் நதிகளுக்குள்ளே நான் கங்கையாக இருக்கேன். ஜாஹ்னவி. ஜாஹ்னவினா கங்கை. ஜன்னு மகரிஷி உடைய காதல்லேருந்தே வெளியில வந்ததுனால அவளுக்கு ஜாஹ்னவி அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு கங்கைக்கு. அதனால ஸ்ரோதசாமஸ்மி ஜாஹ்னவி. ஓடுகின்ற நதிகளுக்குள்ளே நான் ஜாஹ்னவியாக கங்கையாக இருக்கேன். 32வது ஸ்லோகம். சர்காணாமா திரந்தஸ்ச மத்யம் சைவாஹமர்ஜுனா அத்யாத்ம வித்யா வித்யானாம் வாதஹா பிரவததாமஹம். இந்த ஸ்லோகம் என்ன சொல்றான் பகவான்? சர்க்கானாம் அப்படின்னு படைப்புகளுக்குள்ளே எதெல்லாம் படைச்சிருக்கோ படைப்புகளுக்குள்ளேயே சர்க்கானாம் சர்க்கங்களுக்குள்ளே எதெல்லாம் படைக்கப்பட்டிருக்கோ அது எல்லாத்துக்கும் ஆதியும் அந்தமும் மத்தியும் நானே. ஆதி அந்த மத்தியம் செய்வாம் மத்தியம் செய்வாம் அகம் அர்ஜுனாங்கிறான். எல்லாத்துக்கும் ஆதி அந்தம் மத்தி என்னெல்லாம் படைக்கப்பட்டிருக்கோ அனைத்திற்கும் நானே. வித்யைகளுக்குள்ளே நான் பிரம்ம வித்யாக இருக்கேன். அத்தியாத்ம வித்யா வித்யானா. பிறகு விவாதங்களுக்குள்ளே நான் முடிவான உண்மையாக இருக்கேன். எத்தனை விவாதங்கள் நடக்காத டிபேட், அந்த விவாதங்களுக்குள்ளே நான் உண்மையாக இருக்கேன். உண்மை முடிவுல உண்மைதான முடிவாகும். அந்த உண்மையாக நான் இருக்கேன். வாதஹா பிரவததாமஹம். அடுத்தது 33வது ஸ்லோகம். அக்ஷராணாம் மகாரோஸ்மி த்வந்த்வஹ சாமாசிகஸ்ய ச க அஹமேவாக்ஷயஹ காலோ கோ கோ தாதாஹம் விஸ்வமோமுகம் விஸ்வதோமுகஹ. அக்ஷராணாம். அக்ஷராணாம்னா எழுத்துக்கள். எழுத்துக்களுக்குள்ளே நான் அகாரமாக இருக்கேன். அகாரம் அப்படின்னு தானே எந்த பாஷையை எடுத்தாலும் ஆன்னு ஆரம்பிக்கிறது இல்லையா? ஆங்கிலத்தை எடுத்தா கூட ஏ அப்படின்னு தானே ஆரம்பிக்கிறது. அந்த அக்ஷரங்களுக்குள்ள ஆல்பபெட்ஸ்குள்ள நான் அகாரமாக இருக்கேன். அக்ஷராணாம் அகாரோஸ்மி.
பிறகு இருமை, அதாவது இந்த அடுத்தது என்ன சொல்றான், துவந்த்வஹா சாமாசிகஸ்ய ச, கூட்டு சொற்கள். கூட்டு சொற்கள் ரெண்டு ரெண்டா வரும் இல்லையா, கூட்டு சொற்களுக்குள்ளே நான் இருமை சொல்லாக இருக்கேன். துவந்த்வஹா சாமசிகஸ்ய ச, அழியாத காலஸ்வரூபனாக நானே இருக்கேன். இந்த விஸ்வங்களுக்கெல்லாம் தாத்தாவாக இருக்கேன். தாத்தாகம் விஸ்வதோ முகஹா. அடுத்த 34வது ஸ்லோகம். मृत्युः सर्वहश्चाहम् अद्भुतश्च भविष्यतागाम् कीर्तिः श्रीवाक्च नारीणागाम् स्मृतिः मेधा धृतिक्षमागा. நானே மிருத்யுக்கும் மிருத்யுவாக இருக்கேன், மரணத்திற்கும் மரணமாக நான் இருக்கேங்கிறான். மிருத்யுஹு சர்வஹரஸ்சாகம், பிறகு உருவாக்குபவனும் நானே, அழிப்பவனும் நானே. பிறகு ஸ்திரீகளுக்குள்ள அந்த ஸ்திரீகளுக்கு ஏற்படும் புகழ், அதிர்ஷ்டம், அழகான பேச்சு, ஞாபக சக்தி, அறிவு, உறுதி, அவர்களுடைய பொறுமை எல்லாம் நானே. கீர்த்திஹி ஸ்ரீ, ஸ்ரீஹின இங்க ஸ்திரீகளை சொல்றான். கீர்த்திஹி ஸ்ரீஹி வாக்கு, ஸ்திரீகளுடைய வாக்கு, அவர்களுடைய கீர்த்தி, நாரீடா ஸ்மிருதிஹி மேதா திருதி க்ஷமா, அவர்களுடைய ஞாபக சக்தி, அறிவு, உறுதி, பொறுமை எல்லாமே நானே. அதாவது ஸ்திரீகளுடைய புத்திசாலித்தனமும் நானே. இதுல இருந்து பகவான் ஸ்திரீகள் புத்திசாலிகள் அப்படின்னு சொல்லிட்டான் ஒரே வார்த்தையில, அதுவும் நானேன்னுட்டான். அடுத்த 35வது ஸ்லோகம். बृहत् साम तथा सान्मानौ गायत्री छन्दसामहौ गो मासानां मार्गशीर्षोऽयं अहं तु नाम कुसुमाकरम्. 35வது ஸ்லோகம் இது. சமஸ்த சாமங்களுக்கும் நான் பிருகத் சாமமாக இருக்கேன். இது வேதம் சம்பந்தப்பட்டது. பிருகத் சாமமாக நான் சாமங்களுக்குள்ளே நான் இருக்கேன். நான் சந்தசகளுக்குள்ளே காயத்ரியாக இருக்கேன். காயத்ரி சந்தசா மாதங்களுக்குள் நான் மார்கழியாக இருக்கேன். மாசானாம் மார்கசீரிஷோகம், மாதங்கள், அதாவது சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. இந்த 12 மாசம் யாருக்கு ஞாபகம் இருக்கோ என்னமோ தெரியல. இப்ப எல்லாரும் ஜான்வரி டு டிசம்பர்னு ஆயிட்டோம். இருந்தாலும் அந்த மாதங்களுக்குள்ள நான் மார்கழியாக இருக்கேன்கிறான். மாசானாம் மார்கசீரிஷோகம், ரித்துகளுக்குள்ளே நான் வசந்த ருத்துவாக இருக்கேன். 6 ரித்துக்கள் இருக்கு இல்லையா, கிரீஷ்ம ரித்து, ஹேமந்த ரித்து போன்ற ரித்துக்கள். அந்த ரித்துக்களுக்குள்ளே நான் வசந்த ரித்துவாக, எங்கும் நிறைந்த வசந்த ரித்துவாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அடுத்து 36வது ஸ்லோகம். द्योतं चलयतामस्मि तेजस्तेजस्विनामहं जयोस्मि व्यवसायोस्मि ये ये सत्वं सत्ववतामहं द्यूतं. அதாவது இங்க தியூத்தம்ங்கிறது என்னன்னா, ஏமாற்றுபவர்களுக்குள்ள, ஏமாற்றப்படுவர வஸ்துக்களுக்குள்ளே நான் சூதாக இருக்கேன், சூதாட்டமாக இருக்கேன். தியூதம் சலயதாமஸ்மி, ஏமாத்துறதுங்கிற ஒரு குணம் இருக்கு இல்லையா லோகத்துல, அதுக்குள்ள நான் சூதாக இருக்கேன். தேஜஸ்விகளுடைய தேஜஸும் நானே. யாரையாவது ஒருத்தரை பார்த்தா நல்ல தேஜஸா இருக்காளே, நல்ல அழகா இருக்காளே அப்படின்னா அவர்களுடைய அழகு என்னிடத்திலேருந்து வந்ததுதான். தேஜஸ்வி நாமகம், வெற்றி அடையவர்களுடைய வெற்றியும் நானே. ஜயோஸ்மி, யார் யாரெல்லாம் வெற்றி அடைகிறார்களோ அவர்களுடைய வெற்றியும் நானே. விவசாயிகள் விவசாயம் பண்றாலியா, அந்த விவசாயமும் நானேங்கிறான். விவசாயோஸ்மி சத்வம், விவசாயிகள் பண்ற விவசாயமும் நானே. பலசாலிகளுடைய பலமும் நானே, அனைத்தும் நானே அப்படிங்கிறது இங்க விவரமா சொல்றான் பகவான். அடுத்து விஷ்ணீனாம் வாசுதேவோஸ்மி பாண்டவானாம் தனஞ்சயஹா பாண்டவானாம் தனஞ்சயஹா முனீனாமப்யகம் வியாசஹா கவிநாமசுனா கவிஹி. 37வது ஸ்லோகம்.
முக்கியமா என்ன சொல்றான், விருஷ்டினாம் வாசுதேவோஸ்மி, யாதவர்களுக்குள்ளே நான் வாசுதேவனாக இருக்கேன். அப்ப கூட இங்க வியாக்கியானம் இங்க என்ன வருதுன்னா, வாசுதேவனாக இருக்கேன் யாதவர்களுக்குள்ளே, தேவகி மைந்தனாக இருக்கேன், இல்ல யசோதை மைந்தனாக இருக்கேன், இல்ல வசுதேவ புத்திரனாக இருக்கேன், வாசுதேவன் அப்படின்னு சொன்னாலும், வசுதேவ புத்திரனா இருக்கேன்னோ இல்லைன்னா நந்த லாலாவா இருக்கேன், நந்தனுடைய புத்திரனாக இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா உன்னுடைய சகாவான வாசுதேவனாக இருக்கேன். அர்ஜுனனை விட்டு கொடுக்க மாட்டான் கிருஷ்ணன். அதனால என்ன சொல்றான், பார்த்த சகே உன்னுடைய சகாவாக நான் இருக்கேன். விஷ்ணீனாம் வாசுதேவோஸ்மி. பாஷ்யக்காரருடைய வியாக்கியானம் அர்ஜுனனுடைய சகாவாக யாதவர்களுக்குள்ளே வாசுதேவனாக இருக்கான் அப்படின்னு. அப்புறம் பாண்டவானாம் தனஞ்சயா, பாண்டவர்களுக்குள்ள அர்ஜுனா நீயாக இருக்க, யாதவர்களுக்குள்ள வாசுதேவனா இருக்கேன், பாண்டவர்களுக்குள்ள தனஞ்சயன்னு சொல்லக்கூடிய அர்ஜுனனாக நானே இருக்கேன். பாண்டவானாம் தனஞ்சயா முனீனாம், முனிவர்களுக்குள்ளே வியாசராக இருக்கேன். முனீனாம் அப்யகம் வியாசகா, கவிகளுக்குள்ளே சுக்ராச்சாரியராக இருக்கேன். கவி நாம சுனா கவிஹி. பிறகு 38வது ஸ்லோகம். தண்டோ தமயதாமஸ்மி நீதிரமஸ்மி ஜகீஷதாகாம் மௌனம் சைவாஸ்மி குஹ்யானாகாம் ஞானம் ஞானவதாமகோ. அடக்கி ஆள்பவர்களுக்குள்ளே நான் தண்ட நீதியாக நான் இருக்கேன். தண்டோ தமய தாமஸ்மி, தண்ட நீதிவானாக நான் இருக்கேன். வெற்றி அடைய விரும்புபவர்கள் மத்தியில நான் நீதிமானாக இருக்கேன். நீதிரமஸ்மி ஜிகீஷதாம், பிறகு ரகசியங்களுக்குள்ளே நான் மௌனமாக இருக்கேன். மௌனம் சைவாஸ்மி குஹ்யானா, பிறகு ஞானிகளுக்குள்ளே நான் ஞானமாக இருக்கேன். ஞானிகளின் ஞானமும் நானே. ஞானம் ஞானவதாமகம். அடுத்து 39வது ஸ்லோகம். யச்சாபி சர்வபூதானாம் பீஜம் ததகமகர்ஜுனா ந ததஸ்தி வினா யத்ஸ்யான் மன்யா பூதம் சராச்சரம். சர்வபூதங்களுக்கும் உற்பத்தி ஸ்தானமாக ஏத்துவாக நானே இருக்கேன். என்ன தவிர அங்க வேற ஒண்ணு இல்லப்பா அர்ஜுனா, அவ்வளவுதான். இதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியல. நான் பகவான் பாக்குறான், எல்லாம் எதுக்குள்ள நான் எதுவாக இருக்கேன்னு விவரமா சொல்லிட்டான் இல்லையா. அதனால இந்த சர்வ பூதங்கள்னு என்னென்ன நீ பாக்கறியோ அனைத்தும் நானேன்னு புரிஞ்சுக்கோ. எச்சாபி சர்வ பூதானா பீஜம் ததஹமர்ஜுனா, எல்லாமே நான் தான். அதனால என்ன நீ விஸ்தாரமா கேட்டேங்கிறதுனால அதுக்குள்ள நான் இது எதுவாக இருக்கேன்னு உனக்கு சொன்னேனே தவிர, என்னுடைய திவ்யமான இந்த மகிமைய ஏதோ முடிஞ்ச வரைக்கும் சொன்னேன் அப்படிங்கிற பகவானே. பகவானாலேயே சொல்ல முடியாது, அவனோட மகிமையை அவனாலேயே சொல்லி முடிக்க முடியாது. அதனால இங்க 40வது ஸ்லோகம் என்ன சொல்றான், நான் தோஸ்மி மம திவ்யானாம் விபூதீனாம் பரந்தபா ஏஷத்து தேசத ப்ரோக்தோ விபூதேஸ் விஸ்தரோ மயா. நான் தோஸ்மி மம திவ்யானா, என்னுடைய மகிமைங்கிறது திவ்யமானது. விபூதி நாம் பரந்தபா, அதை சொல்லி இன்னைக்கு ஒரு நாள்ல முடிக்க முடியாதுப்பா என்னோட வைபவங்களை. அல்ல அர்ஜுனா, முடிஞ்ச வரைக்கும் என்னாலேயே முடிஞ்ச வரைக்கும் அதுல ஒரு ஏகதேசம் சொன்னேன். ஏஷ தூ தேசத ப்ரோக்தோ விபூதே விஸ்தரோ மயா. விஸ்தாரமா தான் சொன்னேன்னு நினைக்கிறேன், ஆனா ஓரளவுக்கு சொன்னேன். இவ்வளவு நேரம் நான் சொன்னதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் தான், ஒரு உதாரணம் தான். என்னுடைய மகிமை எத்தகையது அதை சொல்லுன்னு நீ கேட்ட இல்லையா, அதனால ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி, ஒரு உதாரணம் மாதிரி நான் இதெல்லாம் சொன்னேனே தவிர இதுவேதான் இவ்வளவுதான் நினைச்சுடாத. இதை தாண்டி இன்னும் பகவானோட ஏகதேசம் தான் பிரம்மதேவன்ல இருந்து ஆரம்பிச்சு சமஸ்த சிருஷ்டிகளும்னு பார்த்தோம் 8வது அத்தியாயத்துல. அப்படி இருக்க பகவானுடைய மகிமைகளை தெரிஞ்சுக்கணும்னா அதுல பகவானே சொன்னது இப்ப ஏகதேசம் தான். ஒரு உதாரணமாக சொன்னேன். அத்தகைய இந்த உதாரணங்கள் இதுல இருந்து நீ தெரிஞ்சுக்க வேண்டியது இவ்வளவுதான். எதை நீ பார்க்கிறாயோ சர்வமும் நானே.
ஒரு சர்ப்பங்களை பார்த்தா கூட இந்த சர்ப்பங்களுக்குள்ள பகவான் வாசுகியாக இருக்கான். ஒரு எங்கேயான நாகர்கள் அப்படின்னு கேள்விப்பட்டா கூட நாகர்களுக்குள்ளே பகவான் அனந்தனாக இருக்கான். அதே போல மிருகங்களுக்குள்ளே சிங்கமாக இருக்கான். முதலைகளுக்குள்ளே மகரம்ங்கிற ஜாதி முதலையாக இருக்கான். ஆனா விருட்சங்களுக்குள்ளே அரசமரமாக இருக்கான். குதிரைகளுக்குள்ளே அஸ்வங்களுக்குள்ளே உஜ்ஜைஸ்ரவாங்கிற குதிரையாக இருக்கான். யானைகளுக்குள்ளே அவன் அந்த அமிர்தத்திலேருந்தே உண்டான அத்தகைய ஐராவதன்கிற யானையாக இருக்கான் அப்படின்னு சொன்னதெல்லாம் நம்ம எதை பார்த்தாலும் பகவானுடைய சிந்தனை வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். சொற்களுக்குள்ளே நான் என்னவாக இருக்கேன், இரு சொற்களுக்குள்ள என்னவாக இருக்கேன், எல்லாம் சொல்லிட்டான் இல்லையா பகவான். இதுல இருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, நம் லோகத்துல என்னெல்லாம் பார்க்கிறோமோ எல்லாமே அவனுடைய வைபவம். இந்த அழகான வைபவத்தை எல்லோரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக, நீ அறிஞ்சுக்கணுங்கிறதுக்காக என்னால முடிஞ்ச வரைக்கும் சொல்றேன் அப்படின்னு சொன்னான் பகவான். யதத்விபூதி மத் சத்வம் ஸ்ரீமத்தூர்ஜிதமேவ வா தத்ததேவாவகச்சத்வம் மம தேஜோ சம்யகம். பகவான் என்ன சொல்றான், போருமா அர்ஜுனா, எவ்வளவு நேரம் கேட்டதையே கேட்ப, போறோம், நமக்கு மேற்கொண்ட காரியம் இருக்கு, எழுந்துருவா, வா பாரத யுத்தம் பண்ணுவோம், வா. தத்த தேவா கச்சத்வம், கிளம்புப்பா, கச்சத்வம் கிளம்புப்பா, போரும் கேட்டது, கிளம்பு, எழுந்து மேற்கொண்டு பாரத யுத்தம் பண்ணுப்பா, எழுந்துரு, எழுந்து நீ யுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்றான். தத்த தேவாவ கச்சத்வம் மம தேஜோஷ சம்பவம். என்னுடைய தேஜஸ், என்னுடைய மகிமையெல்லாம் கேட்டுன்றதா இன்னைக்கு பூரா கேட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். எனக்கு சொல்லி மாளாது, உனக்கு கேட்டு மாளாது. அதனால எழுந்துரு, கிளம்பு, போ, யுத்தத்துக்கு தயாராகு, எடு காண்டீபத்தை, எழுது, இனிமே எழுந்துக்கிறியா, மனசுல இருக்க கலக்கம் எல்லாம் போச்சா, எழுதுருப்பா, எழுதுரு அப்படிங்கிறான். இருந்தாலும் அர்ஜுனன் அப்படி வரப்பா உட்காந்துருக்கான். அப்படி விடுவேனா நான் ஒண்ணு, என்னன்னு தெரியாம இருக்கிறச்சேவே நான் ஏதோ இருந்தேன் கிருஷ்ணா, நீ இவ்வளவெல்லாம் சொல்லிட்டியே உன் மகிமையை, இனிமே எப்படி உன்னை விட முடியும் அப்படிங்கிற ரீதியில அர்ஜுனன் உட்காந்துருக்கான். எழுந்து யுத்தம் பண்ணு மேல, அர்ஜுனா நீ இதெல்லாம், இது எதுக்காக, இதெல்லாம் நீ ஏன் கேட்டேன்னே எனக்கு புரியல அப்படிங்கிறான் 42வது ஸ்லோகத்துல. அததான் பகவான் சொல்றான். அதவா பகு நைதேன கிம் ஞாதேன தவார்ஜுனாகா விஷ்டபயாகமிதம் கிருத்ஸ்னௌ கோ கோ ஏகாம்சேன ஸ்திதோ ஜகத் கிம் ஞாதேன தவார்ஜுனா. இதெல்லாம் நீ ஏன் கேட்கிற, இவ்வளவு நாள் கேட்காம இப்ப இதெல்லாம் எதுக்கு கேட்கிறேன்னு எனக்கு புரியலையே, இதை தெரிஞ்சுட்டு நீ இப்ப என்ன பண்ண போறேங்கிறான். அதவா பகுனை தேன கிம் ஞாதேன தவார்ஜுனா. இதெல்லாம் உனக்கு தேவைன்னு கூட நான் நினைக்கல, இருந்தாலும் நீ கேட்டுட்ட, உனக்கு நீ கேட்ட, நீ ஆசைப்பட்டங்கிறதுனால நான் சொன்னேன். இனி மேற்கொண்டு ஆக வேண்டிய காரியத்தை பாரு, உனக்கு நான் சொல்லி முடிச்சோடனே இந்த பிரபஞ்சம் பூரா எங்கும் நானே வியாபிச்சிருக்கேன், எல்லாவற்றிற்கும் நானே சாஸ்வதம், எல்லா இடத்துலயும் அந்தர்யாமியாக நானே இருக்கேன் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு எழுந்து உன் வேலையை பார்ப்போம், நீ எழுந்து, போரு கேட்டது, எழுந்து உன் வேலையை பாரு அப்படின்னு 10வது அத்தியாயம் பகவான் இதெல்லாம் நீ ஏன் கேட்கிற, போரு கேட்டது, எழுந்துருங்கிறான். எழுந்துருன்னு சொல்லி 10வது அத்தியாயத்தை இங்க பூர்த்தி பண்றான். மேற்கொண்ட அர்ஜுனனுக்கு கேட்க கேட்க ஆசையா இருந்தது இல்லையா, அதனாலதானே ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணி ஓ மகிமையை விஸ்தாரமா சொல்லுன்னு கேட்டு எதுல நான் எதுவாக இருக்கேன்னு இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டான். அப்படி கொண்டு வந்த அர்ஜுனனுக்கு இப்ப பகவானுடைய விஸ்வரூபத்தை பார்க்கணும்னு ஒரு ஆசை வந்துடுது. சர்வமும் நானேனா, மொத்தமும் இந்த ஜகத்தே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டான் இல்லையா. 11வது அத்தியாயம் விஸ்வரூபம். பகவானுடைய அந்த விஸ்வரூபத்தை பார்க்கணுங்கிற ஒரு ஆசை வந்துடுத்து. அதனால அர்ஜுனன் எப்படி பார்த்துட்டு, நீ எல்லாம் நீனு எதுவா இருக்கேன்னு சொல்லிட்ட இல்லையா கிருஷ்ணா, அதை எனக்கு காமிச்சுட, அதை எனக்கு காட்டுங்கிறான். என்ன காட்டணும், சொன்னா போறாதா, இல்லப்பா எனக்கு அதை காட்டு, பரவாயில்லையே, இவ்வளவு நேரம் சொன்னல இந்த ரகசியங்கள் எல்லாம் நீ யாருக்கும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஆனா என்கிட்ட சொன்ன, அதை எனக்கு காண்பிச்சிரு. என்ன காட்டணும், உன்னுடைய ரூபம் தான் விஸ்வரூபம், விஸ்வ குடும்பி தானே நீ, அப்போ உனக்குன்னு ஒரு ரூபம் இருக்கு இல்லையா, விஸ்வரூபம் ஒண்ணு இருக்கு இல்லையா, யார் யாருக்கெல்லாமோ காமிச்சியே கிருஷ்ணா, எனக்கு தூத்துக்காக போய் எங்களுக்காக துரியோதனன் கிட்ட போய் நான் தூதுக்கு போறேன்னு கிளம்பி போய் இங்கேருந்து மெனக்கிட்டு அங்க போய் விஸ்வரூபம் காமிச்சிட்டு வந்திருக்கேன்.
எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்து தெரியுமா? ஒரு நாளாவது எனக்கு காமிச்சிருக்கியோ நீ விஸ்வரூபம்? எனக்கு எவ்வளவு ஆசையா இருக்கு உன்னுடைய விஸ்வரூபத்தை பார்க்கணும்னு. நான் ஆசைப்பட மாட்டேனா? துரியோதனாதிகளுக்கு போய் கௌரவ சபையில போய் காமிச்சிட்டு வந்திருக்கியே விஸ்வரூபம். எனக்கு கிருஷ்ணன் விஸ்வரூபம் காமிச்சதே ஒரு மேஜிக்ன்ட்டான் துரியோதனன். அத அந்த தூதுவன் இங்க உபப்ளவியத்துல பாண்டவர்களோட கண்ணபிரான் இனி அடுத்தது என்ன பண்ணலாம், தூது போய் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்றச்சே ஒரு தூதுவன் அங்கேருந்து வரான். சொல்றான், இந்த விஸ்வரூபம் இதெல்லாம் மாயாஜாலம், இதெல்லாம் மேஜிக்னு துரியோதனன் சொல்லிட்டான் அப்படின்ன உடனே அர்ஜுனன் கிருஷ்ணனுடைய முதுக தட்டி, நீ என்ன விஸ்வரூபமா காமிச்சு அங்க போய் அப்படின்னு கேட்டான். ஆமா காமிச்சேன், இப்ப அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டான். அப்ப கிருஷ்ணனும் அதுக்கு அர்ஜுனனுடைய மனசுல அதை நல்லா ஊறி போயிடுத்து போல இருக்கு. பகவத்கீதை வரைக்கும் இங்க உனக்கு உன் விஸ்வரூபத்தை காட்டுங்கிறான். யார் யாருக்கெல்லாமோ காமிப்பியான் விஸ்வரூபம். உன்னுடைய பிரியமான சக்கான்னு நீ சொன்னியே, உன்னுடைய பிரியத்துக்கு நான் பாத்திரமானவன்னு சொன்னியே, உன்னுடைய பிரியமான எனக்கு காட்ட மாட்டியா விஸ்வரூபம்னு இப்ப அடுத்தது அவனை கேட்கணுங்கிற ஆசை வந்துடுது. பகவானுடைய வைபவங்களை கேட்ட உடனே அதை பார்க்கணுங்கிற ஆசை வந்துடுது. பகவானே சர்வமுன்னு பார்க்கணும்னு ஆசை வந்துடுது. அதுக்கு காரணம் எத்தேகம் பிரியமானாய, எத்தேகம் பிரியமானாய அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னான் இல்லையா? அவ்வளவு பிரியம் நான் உன் மேல வச்சிருக்கேன், அவ்வளவு பிரியம் என் மேல நீ வச்சிருக்க அப்படின்னு அர்ஜுனனை பார்த்து சொன்னான் இல்லையா? அதனால எத்தேகம் பிரியமானாயன்னு சொன்னியே கிருஷ்ணா. அத்தகைய கிருஷ்ணனை வைபவத்தை கேட்டுட்டேன், இப்ப நான் பார்க்கணும். என் எதிர பிரத்யட்சமா கிருஷ்ணன் இருக்கான். விபவாவதாரம், பரம் வியூகம் விபவம். விபவாவதாரம்னா ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள்ல பகவானை பார்க்கிறவர்கள் கண்ணாலையும் பார்ப்பார்கள், காதால அவனுடைய கல்யாண குணங்களை கேட்டும் அனுபவிப்பார்கள். அத்தகைய நான் இப்ப விபவத்துல இருக்கிறதுனால, உன்னை நான் பிரத்யட்சமா பார்க்கறதுனால, நீ உன்னுடைய மகிமைகளால் நீயே சொல்லப்பட்டு நான் கேட்டவனாக அதை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அர்ஜுனன் அடுத்தது எனக்கு விஸ்வரூப தரிசனம் கொடுப்பா அப்படின்னு கேட்க போறான். 11வது அத்தியாயம் அர்ஜுன வாச்சன் ஆரம்பிக்கிறது விஸ்வரூபம். நாளைய தினம் பகவானுடைய விஸ்வரூபத்தை நாமும் அர்ஜுனன் எப்படி பார்த்தானோ அதே போல நாமும் இங்க கேட்டு அந்த சிரவண மாத்திரத்துல அந்த விஸ்வரூபத்தை தியானம் பண்ணுவோம். அடி